உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எங்களது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 2026 12 ராசி நேயர்களுக்கும் எவ்வாறு இருக்க போகிறது, என்னென்ன மாற்றங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட போகுது, நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம்லாம் எப்படி நடக்க போகுது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்முடைய ஜோதிட வல்லுநர்கள், நம்முடைய ஜோதிட ஆசிரியர்கள், நாங்கள் 3 பேருமே உங்களுக்கு ரொம்ப துல்லியமாக கணிச்சு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாமே பாருங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை உங்களுக்கு துல்லியமாக எடுத்திருக்கோம். ஒவ்வொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா வேலை, ஒருத்தவங்க தொழில், அப்படின்னு நிறைய விஷயங்கள், அதாவது அற்புதமான விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு வாய்ப்பு நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகிறது? அதாவது சிரமத்தை மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 2.5 வருட காலமாக யார் அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்கா, அதில் கையை தூக்குங்கன்னு சொன்னால் நீங்கள் தான் முதலாக தூக்குவீங்க. 10 பேர் இருந்தாலும் சரி, ஒத்தாளாக நின்று போராட்டத்தை சந்திக்கக்கூடிய நபர் தான் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தன்னுடைய தனித்திறமையின் மூலமாக தன்னுடன் இருப்பவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நல்ல மனசுக்கான சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 நல்ல மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க. அதாவது 8ஆம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்காரு, எட்டி எட்டி அடிக்காரே, எட்டி எட்டி உதைக்காரேங்கிற ஒரு செயல்பாடுகள் இருந்தாலும் அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுடைய 5ஆம் இடத்து அதிபதியான குரு உங்களுடைய ராசிக்கு 12க்கு வர போகிறாரு. அப்படியே கண்ட்ரோல் பண்ணுவார். போதும், ஒரு மனுஷனை இவ்வளவு தூரம் பாடாப்படுத்துறது நிப்பாட்டிக்கிடுவோம். கொஞ்சம் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மூச்சு விட ஒரு இடம் விடும். வாழ்க்கையில் போராட்டத்தை மட்டும் இவங்க சந்திச்சுட்டே இருந்தால் வாழ்க்கையே வேண்டாங்கிற எண்ணத்தில் பல சிம்மராசி என்பர்கள் மனசுக்குள்ள நொந்துக்கிருக்கீங்க. அதுவும் கேது பகவான் உள்ளே வந்துட்டார். அவர் மே மாதம் எண்டு 2025 மே எண்டில் உள்ளே வந்தார். 2ஆம் இடத்துல அவர் இருந்தப்போ பட்டப்பாடு பெரும்பாடு, பொருளாதாரத்தில் நிறைய தடை, நிறைய பிரச்சனை இருந்துச்சு. சரி, அவர் 2 கடந்து உள்ளே வராரே, பொருளாதாரம் நல்லா இருக்கும்னு நினைக்கும் போது சனி வந்துட்டார். நான் இருக்கேன்ல, உன்னை விட்டுருவேனா அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு, 2ஆம் இடத்தை பார்த்தார். அப்போ குடும்பத்தை விட்டுட்டு வெளியே போய் உட்காந்து கஷ்டத்தில் குடும்பத்தோடு சேர்ந்துருவோமா, தன்னோட கணவன் மனைவி ஒற்றுமை கிடச்சிருமான்னு சொல்லி ஃபீல் பண்ணுற சிம்மராசிக்காரங்க நிறைய பேர். தன்னுடைய உணர்வுபூர்வமான அன்பை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு நபர், 10 பேர் கூட இருக்கீங்களாடா, ஒருத்தன் புரிஞ்சுக்கிற மாட்டீங்களாடாங்கிற ஏக்கத்தில் இருக்கிற சிம்மராசி பெண்களும் சரி ஆண்களும் சரி அதிகமாக யோசிக்கிறீங்க. ஸோ இந்த கவலைகள் எல்லாம் உங்களுக்கு கடந்து போக போகுது. ஃப்ளைட்டில் போகிற மாதிரி, ஜெட்டில் போகிற மாதிரி பறந்து போக போகுதுன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஏன்னா கடந்து போகக்கூட நடந்து போகிற மாதிரி கூட நினச்சிருவீங்க. ஜெட்டு வேகத்தில் எல்லா பிரச்சனையும் காலியாக போகுது. 26 உங்களுக்கான ஒரு அற்புதமான வருடம். பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் உண்டு. முயற்சி சூப்பராக இருக்க போகுது. இந்த வருடம்தான் உங்களுடைய முயற்சி உங்களுக்காக பிரதிபலிக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, போராட்டம் இல்லாத வாழ்க்கை இந்த 2026 கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது என்பது உண்மை. அதுவும் சிம்ம ராசிக்காரங்க கிட்டத்தட்ட பூர நட்சத்திரக்காரர்கள் இந்த ஒரு குறைஞ்ச ஒரு 180 நாட்களாக வீடை விட்டு போனவங்க பல பேர், வேலையை விட்டு போனவங்க பல பேர், தன்னுடைய தொழிற்ஸ்தானத்தை இழந்தவங்க பல பேர், உண்மையான அன்பை எதிர்பார்த்து காத்து காத்து கடைசியில் கண்ணில் கண்ணீர் மட்டும் தான் வந்ததுன்னு சொல்கிற சிம்மராசி பூர நட்சத்திரக்காரர்கள் அதிகமான நபர்களாக இருக்கீங்க. உண்மையான அன்பு, உண்மையான பாசத்துக்காக நீங்கள் எங்கே அடிபணிஞ்சு போனீங்களோ அதுலேருந்தே உங்களுடைய ஒளிவட்டம் மறைக்கப்பட்டது, அமாவாசை புகுத்தப்பட்டது. இதுதான் உண்மை. அப்போ நீங்கள் சிம்மராசிக்காரங்க உங்களுடைய சிம்மாசனத்தில் எப்படி உட்காருவீங்க, ராஜா மாதிரி ராணி மாதிரி இருப்பீங்கள, அதை எவனுக்காண்டி விட்டு கொடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் நம்பி ஏமாந்தது தான் வாழ்க்கையில் பல விஷயங்கள். நொந்ததுக்கான காரணமே நம்பி ஏமாந்தது. இனிமே என்னைய பொறுத்தளவு சிம்மராசிக்காரங்க உங்களுடைய இயல்பான கேரக்டரை விட்டு கொடுத்து வாழணும்னு அவசியமே இல்லை. நீங்களாக இருங்க. நல்ல ஏற்றம் உண்டு, நல்ல மாற்றம் உண்டு. பொருளாதாரத்தில் உள்ள கஷ்டம் நீங்க போகுது.
பணம் கொடுக்கல் வாங்க விஷயங்கள்ல உள்ள சிக்கல்கள், கவலைகள் எல்லாம் விலகப் போகுது. அதேபோல சிம்ம ராசிக்காரங்க ஒரே ஒரு வழிபாட மட்டும் மெயின்டெயின் பண்ணிக்கோங்க. ஜனவரி முதல் டிசம்பர் வரையும் கண்டிப்பாக நம்முடைய சிம்மராசி அன்பர்கள் காலையில எந்திரிச்சோனே பக்கத்துல இருக்க விநாயகரை போய் பார்த்துக்கோங்க. ஆதியும் அவரே, அந்தமும் அவரே, வாழ்க்கையில் உங்களுடைய ஒளி மையத்தை கொடுப்பவரும் அவரே. கேது உள்ள இருக்கனால விநாயகரை போய் மனசார வழிபாடு செஞ்சுட்டு, உங்களுடைய வேண்டுதலை நீங்க மனசார வச்சீங்கன்னா, மாற்றங்களும், நல்ல முன்னேற்றங்களையும், சிரமமில்லாத வாழ்க்கையும் சிம்ம ராசிக்காரர்கள் உறுதியாக சந்திப்பீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ சிம்ம ராசிக்கு நல்ல விஷயம் என்னன்னா, லவ்வர்ஸ்குள்ள டைம் ரொம்ப நல்லா இருக்குங்க. லவ்வர்ஸ்குள்ள ரொம்ப நல்லா டைம் இருக்கு. சின்ன சின்ன இடர்பாடுகள் இது வரைக்கும் இருந்திருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் ஈகோ இஷ்யூஸ். ஏன்னா சனி பகவான் பார்க்கறதுனால சின்ன சின்ன ஈகோ இஷ்யூஸ் வந்திருக்கும். ஆனா இப்போ குரு பகவான் பார்க்கறதுனால அது வந்து சரியாகும். சரிங்களா? ஆனா எப்பயுமே நம்ம சொல்றது தான். நம்ம ஸ்ட்ரென்த்தும், வீக்னஸும் நம்ம தெரிஞ்சுட்டா நம்ம தான் ராஜா. ஓகேங்களா? நம்ம ஸ்ட்ரென்த் என்ன? நம்ம வந்து புரொடெக்ஷன் குடுப்போம். நம்மள நம்பி இருக்கவங்கள பத்திரமா பார்த்துப்போம். சிம்மம் மாரி பார்த்துக்கிறவங்க யாருமே இல்ல. நம்மளுடைய வீக்னஸ் என்னன்னா, நான் சொல்றத நீ செய்யி. அந்த கமாண்டிங் நம்ம கொண்டு வருவோம். என்னன்னா, இன்னும் 1 வருஷத்துக்கு வந்து நீங்க அந்த கமாண்டிங் இல்லாம பொறுமையா எடுத்துட்டு போனீங்கன்னா, எல்லா நல்லதும் நடக்கும். ஏன்னா, சிம்மம் வந்து அது லயன் இஸ் ஆல்வேஸ் எ லயன்னு சொல்லுவாங்க. என்ன நடந்தாலும் சிம்மம் ராஜா தான். ஆனா இந்த 1, 1½ வருஷம் பார்த்தீங்கன்னா, யார் யாரோ நம்ம கிட்ட கண்ணுக்கு நேரா நின்னு பேசாதவங்கள நம்ம வந்து இடிச்சுட்டு போற நிலைமை. சரிங்களா? 1 வருஷத்துக்கு அப்படிதான் இருக்கும். தாக்கு பிடிச்சிருங்க, ஜெயிச்சிடலாம். ஸோ கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு, அந்த பாசத்தை, அந்த புரொடெக்ஷன் நீங்க குடுத்துட்டே இருந்தீங்கன்னாவே, தானா ஜெயிச்சிடலாம். ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா, இந்த லவ் வந்து கல்யாணமா மாத்துறதுக்கும் நெறைய நல்ல வழிகள் இருக்கு. முக்கியமா ஜூனுக்கு அப்புறம் நல்ல வழிகள் இருக்கு. ஆனா எதுல நீங்க உஷாரா இருக்கணும்னா, நீங்க பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க கூட்டிட்டு போகும்போது, யார கூட கூட்டிட்டு போறீங்கன்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஏன்னா, இப்போ வந்து உங்களுடைய 7ஆம் வீட்ட குரு பகவான் பார்க்குறாரு. நல்லது. ஆனா கூட ராகு பகவான் இருக்காரு. அதனால ஏதோ ஒரு சின்ன தவறு நடக்க வாய்ப்பு இருக்கு. அது எப்படி வரும்னா, நம்ப பெரியவங்கன்னு சொல்லி ஒருத்தவங்கள முன்னாடி நிறுத்தி வச்சிருப்போம். அவங்க தேவையில்லாத எதனா பேசி குழப்பிடுவாங்க. அதனால நீங்க வந்து சிம்மம். உங்களுக்கு ஏற்கனவே அந்த தலைமை பண்பு இருக்கு. ஸோ நீங்க முன்னாடியே யோசிச்சுங்க. இவங்கள கூட்டிட்டு போனா, முடியாத காரியத்தை நல்லபடியா முடிக்கிறவங்கன்ற ஆள கூட்டிட்டு போணும். சரிங்களா? நல்லா இருக்கிறதே சொதப்புறவங்களா இருக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு இன்கேஸ் யார கூட்டிட்டு போணும், எந்த பெயர் ராசியில வரவங்கள கூட்டிட்டு போணுன்ற டவுட் இருந்தா, எங்க நம்பர் இருக்கு. நீங்க கால் பண்ணி கேட்கலாம். அந்த அந்த கன்சல்டேஷன் குடுக்கலாம். 1. இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, உங்களுக்கு எதிரிகள் தொல்லை ரொம்ப கம்மியாகும். ஏன்னா, இந்த 2 வருஷத்துல உங்களுக்கு அதிகமா இருந்த பிரச்சனையே எதிரிகள் தொல்லை. எதிரிகள் தொல்லை ரொம்ப கம்மியாகும். 2 வருஷத்துல உங்களுக்கு இருந்த நெறைய உடல் உபாதைகள், சூடால இருக்கலாம், ரத்தம் சம்பந்தமாக இருக்கலாம். ரொம்ப வயதானவங்களுக்கு லைட்டா ஹார்ட்ல எல்லாருக்கும் கிடையாது. ஜாதகம் பொறுத்து மாறும். பட் லைட்டா வயதானவங்களுக்கு ஹார்ட் இஷ்யூஸ் இருக்கலாம். அது எல்லாமே கம்மியாகுற டைம். நீங்க ரிலாக்ஸ் ஆகுற டைம் இது. சரி. இப்ப கல்யாணத்துக்குலாம் கடன் வாங்குவோம். இல்ல ஏதோ நீங்க ஏன்னா இதுல வந்து நெறைய கவர்ன்மென்ட் ஜாப்ல இருப்பீங்க, தலைமை பண்புல இருப்பீங்க, நெறைய பிசினஸ் பண்ற பீப்பிள் இருப்பீங்க. நீங்க வந்து கடன் வாங்குறவங்களா இருப்பீங்க. பிசினஸ்க்கு. அத தேவைப்பட்டா மட்டும் வாங்குங்க. கடன முழுமையா தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏற்கனவே திருமணம் ஆன ஹஸ்பண்ட், ஒய்ஃப்குள்ள நல்ல இணக்கங்கள் வரும். ஜஸ்ட் 3வது மனுஷங்க யாரையும் உள்ள விடாம இருந்தீங்கன்னாவே, உங்களுக்குள்ள இருக்க சந்தோஷம் நல்லபடியா கன்டின்யூ ஆகும். நீங்க பொறுமையை கடைபிடிச்சா இந்த 2026 உங்களுக்கானது. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு துவக்கம் முதல் ரொம்ப சிறப்பாவே இருக்க போகுது. நீங்க இந்த 7 சனி, 8 சனி எத பத்தியும் கவலைப்படாதீங்க. அதாவது கண்டசனி நடந்துகிட்டு இருக்கு. திருக்கணிதப்படி சனி மீனத்துல இருக்காரு, 8ஆம் இடத்துல இருக்காரு. வீண் பழி, அவப்பெயர்கள், பல சங்கடங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரியான உங்களோட மதிப்பு குறையிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து உங்கள மீறி நடந்துகிட்டு இருக்குன்றதுனால வச்சு வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்க. அதெல்லாம் கவலையப்படாதீங்க. 2026 துவங்கட்டும். உங்க வாழ்க்கை சிறப்பா மாறப்போகுது. நீங்க முன்ன விட நீங்க உங்களோட செல்வாக்க கூட்டிக்க போறீங்க அப்படின்றதுக்கான ஒரு காரண காரியங்கள் 2026ஆம் ஆண்டு கோச்சார நிலைகள்ல இருக்கு. ஆண்டு துவக்கமே சொல்லப்போனா ரொம்ப சிறப்பா இருக்கு. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஐயா சொன்ன மாரி உங்களுடைய யோகாதிபதி
குரு பகவான் முழு சுபகிரகம். அவருக்கு இல்லாத பலம் யாருக்கும் கிடையாது. அவருடைய பார்வை வந்து மிக சிறந்த யோக பலன்கள குடுக்கும். அவர் இப்போ உங்களுக்கு ராசிக்கு 11ல இருந்து சில அசுப கிரகங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்ததா 12ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. 12ஆம் இடத்துக்கு வரப்போறாரு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, 12ஆம் இடத்தோட தத்துவங்கள காரகத்துவங்கள நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா, நீங்க உள்ளபடியே மகிழ்ச்சியா இருப்பீங்க. அதாவது 12ஆம் இடம் அப்படின்றது வந்து அயன, சயன, போகஸ்தானம்னு சொல்லுவாங்க. நல்ல தூக்கம், நல்ல விருந்தோம்பல், வெளிநாட்டு பயணம், அ தாம்பத்திய வாழ்க்கைய குறிக்கக்கூடியதும் 12ஆம் இடம் தான். ஸோ, அங்க ஒரு முழு சுபகிரகம் வந்து அமரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சுபத்துவ பலன்கள் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அதாவது திருமண வாழ்க்கையில இருக்க சங்கடங்கள் விலகி, நல்லபடியா கணவன், மனைவி ஒற்றுமை ஏற்பட போகுது. வெளிநாட்டு பயணங்களுக்காக எடுத்த முயற்சிகள் வந்து வெற்றியாக போகுது. அதன் மூலமா பொருளாதாரம் முன்னேற போகுது. இதில முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சிம்ம ராசிக்கு 12ஆம் வீடா வரக்கூடியது வந்து கடக ராசி. கடக ராசிக்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு வருவார். அந்த வகையில இப்போ வந்து ஒரு 12 வருஷம் கழிச்சு திரும்ப அவருடைய கடக ராசிக்கு வரப்போறார். கடக ராசி வந்து பார்த்தீங்கன்னா, குரு வந்து முழு பலம் பெறக்கூடிய ஒரு ஸ்தானம். அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும் உச்சம், நீசம் அப்படின்ற தன்மைகள், ஆட்சி, பலம் இதெல்லாம் இருக்கு. ஸோ, அந்த வகையில உச்சம் அப்படின்றது முழு பலம் பெறக்கூடிய இடம். உங்களுடைய யோகாதிபதியா வரக்கூடிய குரு பகவான் முழு சுபரா வந்து, அவர் வந்து உச்ச பலம் அடையிறது, உங்களுக்கு எல்லா யோகங்களும் சிறப்பா உங்க கையில வந்து சேரப்போகுது அப்படின்றதுக்கான அடையாளமா அத எடுத்துக்கலாம். அது போக உங்களுக்கு சுபகிரகமான குருவும், சுக்கிரனும் தான் நல்லது செய்றாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில சுக்கிரன் வந்து ரொம்ப முக்கியமானவர் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. அவர் வந்து 3ஆம் இடத்துக்கும், தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துக்கும் அதிபதி. ஸோ, தொழில் ஸ்தானத்துக்கும் 3ஆம் இடத்துக்கு அதிபதியா வர்றாரு அப்படின்னும்போது வந்து, எடுத்த காரியத்த ரொம்ப சீரும் சிறப்புமா யாரும் குறை சொல்லாத வகையில சிறப்பா செய்யணும் அப்படின்ற எண்ணத்த குடுத்து, அது மத்தவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும் அப்படின்னு எண்ணக்கூடிய எண்ணங்களே உங்களுக்கு எப்பயுமே குடுத்துட்டு இருக்கக்கூடியவர் சுக்கிரன் தான். ஸோ, அதையுமே நீங்க இனி வர்ற காலங்கள்ல எந்த தடையும் இல்லாம நீங்க எடுத்த காரியத்த சிறப்பா சீரும் சிறப்பா செய்யக்கூடிய அளவுல சுக்கிரனுடைய நிலை இருந்துகிட்டு இருக்கு 2026ஆம் ஆண்டு முதல். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குருவுடைய நிலை. குரு, சுக்கிரன் 2 சுபகிரகங்களும் நல்ல பலன்கள தரப்போறாங்க அப்படின்றதுல எந்த மாற்றமும் இல்ல. ரொம்ப முக்கியமான விஷயம் அசுப கிரகங்கள். உங்க ராசிக்கு அதாவது பொதுவாவே நம்ம அந்த ஆண்டு கிரகங்கள்னு எடுக்கும்போது வந்து ஆண்டு பலனுக்கு எடுக்க போகும்போது, ஆண்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சனி, ராகு, குரு இவங்கள தான். ஸோ, கேது. இதில கேது வந்து சுபகிரகம் தான். இப்ப நம்ம சித்தநாதருடைய வார்த்தைகள் படி ஜோதிடத்த நமக்கு குடுத்தவங்க அவங்க தான். அவங்களுடைய வார்த்தைகள் படி வந்து கேது வந்து சுபகிரகம். ஏன்னா, அவர் ஞான காரகன்னா சொல்லுவாங்க, மோட்சக்காரகன்னு சொல்லுவோம். ஸோ, அதனால நல்ல விஷயங்கள தர்றதுனால அவர் வந்து சுபகிரகமாவும், அதற்கு எதிர்நிலையில இருக்கக்கூடிய எப்பவுமே இருக்கக்கூடிய கரும்பம்னு சொல்லக்கூடிய ராகு வந்து அசுபகிரகமான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ, இதில இந்த ராகுவும் சரி, சனியும் சரி 2 பேருமே அசுப கிரகங்கள், ஆண்டு கிரகங்கள பெரிய கிரகங்கள் அவங்க தான். அவங்களுக்கும் சுபகிரக தொடர்பு ஏற்பட்டு அவங்களும் உங்களுக்கு நல்லது தான் செய்ய போறாங்க. அதாவது கெட்டவங்களாலயும் நல்லது நடக்க போகுது, நல்லவங்களாலயும் நல்லது நடக்க போகுது. அப்படி ஒரு சிறப்பான நிலையில சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு இருக்க போகுது. நீங்க சரியா திட்டமிட்டீங்க அப்படின்னா, நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகள்லயும் குறிப்பா சொல்லணும்னா, அ பொருளாதார முன்னேற்றத்திற்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சிறப்பா உங்களுக்கு நல்ல பலன குடுக்க போகுது. பர்ட்டிகுலரா சொல்லணும்னா, இந்த சேவிங்ஸ் பணம் சேர்க்கணும், வைக்கணுன்ற விஷயங்கள்ல உங்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்த காசு செலவுக்கே சரியா இருக்குன்ற மாரி போயிட்டு இருந்திருக்கும். இனிமே அதுக்கான அத ஒரு ஒரு நல்ல ஒரு சேமிப்ப துவங்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள இந்த 2026ஆம் ஆண்டு குடுக்க போகுது. திட்டமிட்டு சரியான முறையில உங்களுடைய பணத்த சரியான விஷயத்துல முதலீடு போட்டு, அது பன்மடங்கு பெறுகிறதுக்கான ஒரு ஆண்டாவும் இந்த 2026ஆம் ஆண்டு இருக்க போது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, இந்த ஷேர் மார்க்கெட் இந்த மாரியான மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஆர்வம் உள்ளவங்க, அதில இன்வெஸ்ட் பண்ணி காசு சம்பாதிக்கலாம்னு நெனைக்கிறவங்க, தன்னோட காச பெருக்கணும்னு நெனைக்கிறவங்கலாம் வந்து தாராளமா இந்த 2026ஆம் ஆண்ட சரியா பயன்படுத்திக்கலாம். அதன் மூலியமா பெரிய வெற்றிகள் கிடைக்கும். அது போக சிம்ம ராசிக்காரர்களுக்கு சூரிய நாராயணர் வழிபாடு ரொம்ப முக்கியமானது. சூரிய நாராயணன் வழிபாடு பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல பெயர், புகழ், செல்வாக்கு, பொருளாதார முன்னேற்றம், குடும்ப ஒற்றுமை, உங்க குழந்தைகளோட வளர்ச்சி எல்லாமே ரொம்ப சிறப்பாவே இருக்கும். தொடர்ந்து அவர வழிபட்டு வாங்க. வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்த நீங்க அடைய முடியும். பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம பேசின அத்தன விதமான விஷயங்களுமே பொது பலன்களே. கோச்சார கிரகங்கள் இந்த 2026ல நகரக்கூடிய தன்மைய வச்சு நம்ம சொல்லியிருக்கோம். இதை தாண்டி உங்க மனசுல நிறைய கேள்விகள் இருக்கலாம். உங்களுக்கு போன 2025ல சொன்னதுல பல விஷயம் நடக்காம இருந்திருக்கலாம். அப்ப அதுக்கான மிகப்பெரிய காரணம் என்னன்னா, உங்களுடைய சுய ஜாதகம் தான். உங்களோட லைஃப்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற வேண்டும். எப்ப அது நடக்கும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா, கட்டாயமாக உங்களுடைய சுய ஜாதகத்த செக் பண்ணிக்கோங்க. சுய ஜாதகமே உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுங்கிறது என்னுடைய ஜோதிட ரீதியான எங்களுடைய கருத்து. கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணி, நீங்க என்ன பண்ணுங்க, உங்க டவுட்ட கிளியர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது நடக்கணும்னா முதல்ல நம்ம சொன்னத வந்து பிராக்டிஸ் பண்ணணும். நம்ம சொன்ன தெய்வ வழிபாடோ, என்ன முறைகள் சொன்னோமோ, நாள், ஹோரை சொன்னோமோ அத பிராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா சில டைம் நம்ம கமெண்ட்ஸ்ல பார்த்துறோம், இது நடக்கல, இது நடக்கலன்னு. நடக்க போது தான் சொல்றோம். அது எப்படி இப்பவே நடக்கணும்னு சொல்ல முடியும்? ஸோ அதனால நீங்க இத வந்து முதல்ல பிராக்டிஸ் பண்ணுங்க.
ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் என்னன்றதை போடுங்க. ஏன்னா நீங்கள் போடுற கமெண்ட் வந்து ஒவ்வொன்றும் படிக்கிறோம், அது எங்களுக்கு ஃபீட்பேக். ஸோ அதை எடுத்து நாங்கள் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்குமே எல்லாம் நல்லதும் நடக்க எல்லாம் வல்ல ஆண்டவனை பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். ஐயா அவங்க சொன்ன மாதிரி இந்த பலன்கள் எல்லாமே வந்து தற்கால கிரகநிலைகள் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத நாங்கள் வந்து 100% சரியாக சொல்லியிருக்கிறோம். இதையும் தாண்டி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வந்து என்ன சொல்கிறாங்க, நல்லா சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக கேட்கறதுக்குலாம் நல்லா இருக்குது, அது அப்படி நடக்குதா அப்படின்னு பார்த்தா நடக்க மாட்டேங்குதுங்க, மிஸ் ஆகுதுங்க அப்படின்லாம் சிலர் வருத்தப்படுவாங்க, சங்கடப்படுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் காரணங்கள் வந்து உண்மையிலே உள்ளபடியே வந்து உங்களுடைய ஜனன ஜாதகம் மட்டும், அதாவது ஜனன ஜாதகம், அதாவது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடம் வந்து 3 நிலைகளில் இயங்கும். ஒன்று வந்து விதி அடிப்படையில், இன்னொன்று வந்து மதி அடிப்படையில், இன்னொன்று வந்து கதி அடிப்படையில். இந்த விதி அப்படின்றது வந்து லக்னம், உங்களுடைய ராசியில் நீங்கள் பிறந்த நேரப்படி உங்களுடைய லக்னம் என்னவா இருக்கும், 12 ராசியில் ஒரு ராசி வந்து உங்களுடைய லக்னமாக வந்திருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் கிரக சூழல்களை பார்க்கணும். அதுக்கு அடுத்ததாக மதி அடிப்படையில், இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா கோச்சார பலன்கள், இதெல்லாம் வந்து உங்கள் ராசிக்கு நாங்கள் சொன்ன பலன்கள், இது வந்து மதி அடிப்படையில் சொல்லக்கூடியது. அதுக்கு அடுத்ததாக கதி, சூரியன், உங்கள் ராசி உங்கள் ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்கிற, அவரை சூழ்ந்து கிரகங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்ற அடிப்படையாக வச்சு சொல்லக்கூடிய பலன்கள், இதெல்லாம் வந்து கதி அடிப்படையில் சொல்லக்கூடியது. இது 3ஐயும் மிக்ஸ் பண்ணி பலன் சொல்லும்போது தான் உங்களுக்கான சரியான துல்லியமான பலன்கள் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வேண்டும் அப்படின்றவங்க நிச்சயமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்க. நான் உங்களுக்கான சரியான தெளிவுகளை நாங்கள் கொடுக்குறோம். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு இந்த 2020 புத்தாண்டு இறை அருளால் சிறப்பாக இருக்கணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.